சார் யூபிஎஸ்சி கிளியர் பண்ணிவிட்டு டிஎன்பிஎஸ்சியில் வந்து முடிச்சிருக்கேன் நீங்களா, ரீசன் என்ன சார்? ஆக்சுவலி நான் வந்து அண்ணாச்சிலாம் சொன்ன மாதிரி 98 பேட்ச் 98 பேட்ச் யூபிஎஸ்சியில் சர்வீஸ் வாங்கினேன். சர்வீஸ் வாங்கிட்டு அதில் குரூப் பி சர்வீஸ், குரூப் ஏ குரூப் பிம்பாங்க. குரூப் பியில் ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் சிவில் சர்வீசஸ்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து நான் நேவியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். 98 பேட்ச்சு. அதுக்கப்புறம் வந்து அப்போவே குரூப் ஒன்று எழுதி வச்சுருந்தேன். அப்போ முதல்ல உண்மையாக சொல்கிறேன், படிக்கிறப்போ குரூப் ஒன்றை வந்து நான் உண்மையாலுமே நினைக்கலைங்க, மதிக்கலை. ஓப்பனாக சொல்லணும்னா குரூப் ஒன்று எதுக்கு நம்ம யூபிஎஸ்சியே பாஸ் பண்ணோன்னு நினச்சேன். அப்புறம் இன்பிட்வீன் தான் அப்புறம் வாழ்க்கை பாடங்களை கற்றுக் கொடுக்கும் தெரியுமா. சின்ன சின்ன ஃபெயிலியர்ஸும் இதுவும் வர்றப்போ சரி இதையும் எழுதி வைப்பேன்னு சொல்லி இதை போய் எழுதினேன். ஆக்சுவலி அப்போ அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக படிச்சிருந்தேன் யூபிஎஸ்சிக்கெல்லாம். பட்டு ரேங்க் கொஞ்சம் பின்னால் போயிடுச்சு. அப்புறம் தான் யூபிஎஸ்சிக்கு அப்புறம் நான் ஐ ஹேட் அ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ரிசர்வேஷன் கொஞ்சம் சரியாக அடாப்ட் பண்ணலைன்னு சொல்லிவிட்டு ஐ ஹேட் அ டஃப் ஃபைட் வித் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அதை போட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஈவன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஒரு செக்ரட்டரி வந்து கோர்ட்டுக்கு வர வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அப்படி ஃபைல் பண்ணி அதுக்கப்புறம் யூபிஎஸ்சி சர்வீஸ் வாங்கியிருந்தேன். அந்த சர்வீஸில் நான் நேவியில் இருக்கிறேன். டிஃபென்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்னால் அது ஆல்மோஸ்ட் என் சர்வீஸ் முடிகிற வரைக்குமே டெல்லியிலே தான் இருக்கணும். அது சென்ட்ரல் சர்வீசஸில் வரும், டெல்லியிலே இருக்கணும். அதை விட எனக்கு கொஞ்சம் தமிழ்நாட்டில் இருக்கணும்னு ஆர்வம். அதனால் குரூப் ஒன்று எழுதி வச்சு இங்கே டிஎஸ்பி டைரக்ட் டிஎஸ்பி கிடைச்ச உடனே சரி அதை விட்டுட்டு அதுக்கு டெக்னிக்கல் ரெசிக்னேஷன் சொல்லுவாங்க. அந்த சர்வீஸ் சீனியாரிட்டி எனக்கு கிடைக்கும். சர்வீஸ்னால் அது நம்பர் ஆஃப் இயர்ஸ் கிடைக்கும். அதை டெக்னிக்கல் ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு இந்த கவர்மெண்ட் சர்வீஸை நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். அதை விட்டுருந்தாலும் கிடைக்கும். பட் ப்ரமோஷன்ஸ் அதில் கிடைக்காது. பட் உங்களுக்கு அதுலேருந்து டெக்னிக்கல் ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு வந்துடலாம். ஸோ இங்கே வந்ததுக்கு காரணம் வந்து தமிழ்நாட்டிலே குப்பையை கொட்டணும்னு நினச்சி தான், வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ.